ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி நகரத்துல அங்க இருக்கிற கடற்கரையில இருக்கிற ஒரு போண்டி பீச்ல ஹனுகான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றதுக்கு சிட்னி நகரத்துல இருக்கிற thousands ஆஃப் ஜூஸ் பீப்புள் அங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. யாருமே எதிர்பார்க்காத நிலையில் இந்த இடத்துல அந்த செலிப்ரேஷன் நடக்கிற டைம்ல 2 பேர் கார்ல பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்து அங்க இருக்கிற ஜூஸ் பீப்புள் மேல அவங்க வச்சிருக்கிற கன் வச்சு அவங்க மேல பயங்கரமா ஷூட் பண்றாங்க. அங்க இருக்க மக்கள் கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. இதுல பார்த்தோம்னா ஒரு சைல்டு உட்பட கிட்டத்தட்ட 16 பேர் இறந்திருக்காங்க. இதுல ஷூட் பண்ண ஒருத்தர் சேர்த்து தான். இதுல மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, இந்த கவுண்ட் இறந்தவங்க 16 பேர் இன்னும் அதிகமா இருக்கலாம். பட் ஒரு நாள்ல மட்டும் இது ரொம்ப பெரிய அளவுக்கு கம்மியா இருக்கு. யாருன்னு பார்த்தா அல்ஹமத் என்ற ஆஸ்திரேலியால இருக்கிற ஒருவர் கேஷுவலா அவர் ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த பீச்சுக்கு வந்திருந்தார். அந்த வர டைம்ல இந்த டெரர் அட்டாக் நடக்கும்போது அவர் ஒருத்தர் இந்த மாதிரி பப்ளிக் மேல ஷூட் பண்றது பார்த்த உடனே அவரு யூனிக்கா அவருக்கு பின்னாடியே போய் அவரை பிடிச்சி அவர்கிட்ட இருந்து அந்த கன்னை அவர் கையில வாங்கி நிறைய பீப்புளை சேவ் பண்ணிருக்காரு. இதுல ரொம்ப வருத்தப்பட விஷயம் என்னன்னா, அகமது அல் என்றவர் அவரோட உயிர் கூட பணைய வச்சு மக்களுக்கு சேவ் பண்றதுக்கு அந்த ஷூட் பண்ற பர்சன் கிட்ட இருந்து அந்த கன்னு வாங்கும் போது இன்னொரு ஷூட்டர்னால அவர் கையிலேயே 2 வாட்டி ஷூட் பண்ணப்பட்டு அவரும் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரிக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கார். அங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியால இருக்கிற மக்கள் அகமது அல் என்றவரை மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல பல பேர் அகமது அல் பேக்ரவுண்ட் விசாரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அகமது அல் என்றவர் எந்த செக்யூரிட்டி ட்ரைனிங் இல்லாமையும் எந்த போலீஸ் பேக்ரவுண்ட் இல்லாமையும் அவர் பார்த்தோம்னா இத்தனை பேருக்கு உயிர் காப்பாத்தி இருக்காரு. அந்த அட்டாக் நடத்த அந்த ஜூஸ் மேல அட்டாக் நடத்த ஷூட்டர்ஸோட வண்டி செக் பண்ணும்போது அவங்க வெஹிக்கல்ல பெரிய அளவுல எக்ஸ்ப்ளோஷன் பண்றான ஒரு ஆப்ஜெக்டும் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு போலீஸ் சைட்ல சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல சிட்னி நகரத்துல இருக்கிற பாண்டி பீச்ல நடத்தப்பட்ட டெரர் அட்டாக் பத்தியும் இந்த டெரர் அட்டாக்ல பல உயிர்கள் காப்பாற்றுறதுக்கு ஆன ஒருவர் பத்தியும் இந்த ஷூட்டிங் நடந்த இன்சிடென்ட்ல ஷூட் பண்ண 2 பேர்ல இருந்து ஒருவரே அவருக்கே ஷூட் பண்ணப்பட்டு அவரும் இறந்து விட்டார். இது பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் ஷார்ட் பீரியட்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஃபயர்ஸ் பாயிண்ட் சேனல். டிசம்பர் 14, 2025 அதாவது நேத்து ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி நகரத்துல அங்க இருக்கிற பாண்டி பீச் கடற்கரையில ஹனுகா என்ற ஒரு ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்கு thousands ஆஃப் ஜூஸ் பீப்புள் அங்க வந்து ஒரே இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆஸ்திரேலியால பார்த்தோம்னா ஈஸ்ட் வேல்ஸ் என்ற இடத்துல சிட்னில கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல ஜூஸ் பீப்புள் அங்கே இருந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க மக்கள் அந்த பீச் ரொம்ப முக்கியமான பீச். அந்த இடத்துல இந்த செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு இடத்துல இருந்து கன் ஷூட் பண்ற சவுண்ட் ரெகுலரா கேட்டுட்டு இருக்கு. கேட்ட உடனே அங்க இருக்கிற பீச்ல இருக்கிற மக்கள், அந்த சரௌண்டிங்ல இருந்த ஒரு பார்க் இருக்கு, அந்த பார்க்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் எங்க போகணும்னு தெரியாம நிறைய பேர் அலறிச்சிட்டு பசங்க, பெரியவங்க, வயசானவங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு இடத்துக்கு வேகமா நகராங்க. இந்த டெரர் அட்டாக்ல மொத்தம் 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஒருவர் பார்த்தோம்னா பிரிட்ஜ் மேல நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார் பார்க்கிங் பக்கத்துல நின்றுட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் வரைக்கும் அங்க இருக்க மக்கள் 50 டைம்ஸ் வரைக்கும் ஷூட்டிங் சவுண்டு, அந்த புல்லட்டோட சவுண்ட், ஷூட்டிங் சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எப்படி ஜூஸ் பீப்புள் அந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்றதுக்கு வந்திருந்தாங்களோ அதே மாதிரி அகமது அல் என்றவர் ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னி நகரத்திலே அவரும் இருக்காரு. நிறைய பேர் அவர் வந்து ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சில பேர் பார்த்தோம்னா அவர் ஒரு டபாக்கோ ஷாப்பும் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. பட் இது எல்லாமே அன்அஃபிஷியல் தான். அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த பீச்சுக்கு அந்த இன்சிடென்ட் டைம் அன்னைக்கு வந்திருந்தாரு. அவர் வர டைம்ல பார்த்தோம்னா ஒருத்தரை பாக்குறாரு. அவர் அந்த ரைஃபிள் கன் மாதிரி இருக்கு, அந்த ரைஃபிள் கன்னை வச்சு கண்டினியூஸா ஷூட் பண்ணிட்டு இருக்காரு கார் பார்க்கிங் பண்ற சைட்ல. இவருக்கு அந்த கன்னை ஹேண்டில் பண்ற எந்த ட்ரைனிங்கும் இல்ல. இவர் எந்த செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் கூடவும் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணலன்னு சொல்லப்படுகிறது. ஆனாலும் மக்களோட லைஃப் சேவ் பண்றதுக்கு அவர் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப துணிதனமா ஏற்பட்டு உடனே அந்த ஷூட் பண்ற பர்சனுக்கு பின்னாடி போய் பிடிச்சி அவர்கிட்ட இந்த கன் புடுங்கி ஃபர்தரா அவரையே ஓட வைக்கிறாரு. இதுல ரொம்ப ஃபீல் பண்ற விஷயம் என்னன்னா, தன்னோட உயிரை பணைய வச்சு இத்தனை பப்ளிக்கோட லைஃப் சேவ் பண்றவருக்கு அவருக்கே கைன பார்த்தோம்னா இன்னொரு ஷூட்டர் கிட்ட இருந்து 2 வாட்டி அவரை ஷூட் பண்ணப்பட்டு அவர் கையில இன்ஜுரி ஆயிருக்கு. அந்த இன்ஜுரி ஆன பர்சன் சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இந்த எல்லா விஷயமும் பக்கத்துல இருக்கிற கேமரா 50 மீட்டர்ஸ் பக்கத்துல இருக்க 50 மீட்டர்ஸ் லாங்ல இருக்கிற கேமரால
ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எல்லா விஷயமும் பக்கத்துல 50 மீட்டர்ஸ்ல ஒருவர் கேமரால பிடிச்சிருக்கனால இந்த வீடியோ வேர்ல்ட் லெவல்ல ரொம்ப பெரிய அளவுக்கு வைரலாக மாறி இருக்கு. இன்னைக்கு இந்த அஹமத் அல் என்றவருக்கு ஆஸ்திரேலியால இருக்க மக்கள் நிறைய பீப்புளோட லைஃப் சேவ் பண்றதுனால ரியல் ஹீரோ என்று கொண்டாடுறாங்க. வேர்ல்ட் லெவல்ல அஹமத் அல் அவரோட பத்தி டீடைல்ஸ் விசாரிக்க நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற நியூஸ் சேனல்ஸும் தேடிட்டு இருக்காங்க. இந்த நடந்த டெரர் அட்டாக்ல அந்த பீச்ல இருக்கிற சின்ன பசங்கள் உள்பட கிட்டத்தட்ட 16 பேர் இறந்திருக்காங்க. நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 50+ பீப்புளுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு. உடனே அங்க இருக்கிற போலீஸ் ரொம்ப துணிதமா செயல்பட்டு ஷூட் பண்ற பர்சன்ஸ்ல இருந்த ஒருவரை ஷூட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பர்சனை பார்த்தோம்னா இன்ஜுரியோட பிடிச்சி அவருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆஸ்திரேலியால நடந்த அட்டாக்ல கேப்சர் ஆன வீடியோ ரொம்ப பெரிய அளவுல வைரல் ஆயிட்டு இருக்கு. இது உங்களுக்காக பாருங்க. C'est un malade. Oh mon gros. Oh, ouais, mais il y a son pote, il va se faire tirer dessus. Il est trop con le mec qui a l'arme. Le mec est hyper courageux. Oh. Wesh. Oh l'enculé, il a pris une deuxième arme. En gros, il a récupéré l'arme du mec qui... Tu sais, il l'avait pris dans sa main là. Mais il y en a un deuxième là, ils sont tous les deux sur le bridge. Oui, j'ai vu. Tu les vois les deux? Ouais. அங்க இருக்கிற போலீஸ் ஃபர்தர் விசாரணை பண்ணும்போது 2 ஷூட்டர் இருக்கிற ஒரு ஷூட்டரோட வெஹிக்கல்ல வீட்டுல செஞ்ச ஒரு மிகப்பெரிய பாம்பு பார்த்தோம்னா ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டெரர் அட்டாக் நடத்தவங்க எந்த ஊர்க்காரங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, அதை பத்தி டீட்டெயில்ஸா அங்க இருக்கிற போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வராங்க. இது பார்த்தோம்னா ஆஸ்திரேலியால 1996க்கு அப்புறமா நடந்த மிகப்பெரிய செகண்ட் டெட்லிஸ்ட் ஷூட்டிங் அட்டாக்னு சொல்லப்படுகிறது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா காசால கண்டினியூஸா நடக்கிற ஜினோசைட்க்கு அப்புறமா வேர்ல்ட் லெவல்ல ஜீவிஷ் பீப்புள் மேல பல்வேறு இடத்துல நம்ம அட்டாக் நடக்கிறது பார்க்கலாம். இங்கேயுமே ஜீவிஷ் பீப்புள் மேல டார்கெட் பண்ணப்பட்டு மிகப்பெரிய அளவுக்கு அட்டாக் நடத்தப்பட்டிருக்கு. இந்த சிட்னி நகரத்துல நடந்த அட்டாக்னால ஆஸ்திரேலியால இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ரொம்ப பெரிய அளவுல அவரோட கண்டனத்தை தெரிவித்து ஜீவிஷ் பீப்புளுக்கு ஃபர்தரா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர்ல்ட் லெவல்ல இருக்கிற பல லீடர்ஸும் இந்த நடந்த அட்டாக்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு நாட்டோட இல்லைன்னா ஒரு கம்யூனிட்டியோட ஒரு தலைவர் மிகப்பெரிய அளவுல தப்பு பண்றதுனால அந்த கம்யூனிட்டியில இருக்கிற மக்கள் இல்லைன்னா அந்த நாட்டுல இருக்கிற மக்கள் வேற வேர்ல்ட்ல எங்க இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தோம்னா பல்வேறு வகையில இந்த மாதிரி பல டெரர் அட்டாக்ஸ் அவங்க மேல நடக்குது. சில மாசத்துக்கு முன்னாடி டெல்லியில நடந்த டெரர் அட்டாக் இருந்தாலும் சரி, இப்போ சிட்னில நடந்த டெரர் அட்டாக் இருந்தாலும் சரி, யாருனாலுமே இந்த டெரரிசமை எந்த விதத்திலுமே அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த வீடியோ பாக்குறவங்க இந்த சிட்னில நடந்த என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோட எண்ட் ஆஃப் த செக்ஷன்ல வந்துட்டோம். அடுத்த அப்டேட்டோட அடுத்த வீடியோல கண்டிப்பா சந்திப்போம். தேங்க்யூ.